Hello friends, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல இந்த basket எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த basket போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வயர் இருந்தா போதும். இந்த basket பாத்தீங்கன்னா beginners கூட ஈஸியா போட்டுறலாம். நம்ம கீழ வந்து நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட்ல வந்து கிராஸ் கட் மெத்தட்ல போட போறோம். ரொம்பவே ஈஸியா போட்டுறலாம் அந்த கூடை. இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோவுமே இதல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் புரியும். இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து 2 ரோல் basket 1 ரோல் basket எல்லாமே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1 ரோல்ல green கலர் வயர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா இந்த மாதிரி yellow கலர் வயர் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது மேலே கிராஸ் கட் நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு கலர் வந்து ஜாயின் பண்றதுக்காக தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து உள்ள இருக்க அந்த கட்டியிருப்பாங்க இல்லையா அதை வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது மேலே ஓப்பனா இருந்ததனால நான் அப்படியே வெளியில எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ வந்து நம்ம வெளியில இருந்து வயர் எடுக்க கூடாது. நம்ம உள்ள இருந்து எடுக்கணும். இப்போ நான் எடுக்கிறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி உள்ள இருந்து வயர் எடுத்துக்கோங்க. நடுவுல இருந்து இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சிக்கு விழாம இருக்கும் இடையில நம்ம போடும்போது. இப்போ மெஷர்மென்ட் பார்க்கலாம். ஸ்கேல்ல 1 இங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. 1 அடுத்து 2 3 4 5 6 மொத்தம் 6 அடி. 6 அடியில ஒரு வயர் கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க வயர்ஸ் எல்லாமே நம்ம அதே வயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் வச்சு அளக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ 6 அடியில நம்ம ஒரு வயர் கட் பண்ணிருக்கோம்ல, அது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சேம் இதே வயரை வச்சிட்டு ரன்னிங் வயர்ல அளந்து மிச்சம் இருக்க 16 வயரையுமே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 16 வயர் கட் பண்ணனும். ஒரு வயர் கட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே வயரை அளந்து மிச்சம் இருக்க 15 வயரையுமே கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் வச்சு அளக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு வயர் அளந்து கட் பண்ணிட்டு சேம் அதே வயரை வச்சு நம்ம மிச்சம் இருக்க வயர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 16 வயர், 6 அடியில 16 வயர் கட் பண்ணனும். இப்போ பாருங்க 16 வயரையுமே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே சமமா மடிச்சு வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதில இருந்து ஒரு வயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ் போட ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 16 வயர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து சமமா மடிச்சிட்டு இப்போ ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே கவரோட இல்லாம இருக்கிறதுனால ஒரு கட்டிக்கோங்க. ஒரு கயிறோ இல்லனா வயர்ஸ் ஏதாவது வச்சு கரெக்ட்டா சுத்திட்டு கட்டிக்கோங்க, சிக்கு விழாம இருக்கிறதுக்காக. நம்ம எப்பவும் போல சென்டர்ல ஹோல்ஸ் போட்டுட்டு வயர் எடுத்து கட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது. நம்ம கவர்ல இருந்து வெளியில எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி கட்டி வச்சிட்டீங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்து சிக்கு விழாம இருக்கும். கொஞ்ச தூரம் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவைப்படும்போது கட் அவுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா 16 வயர், அதில இருந்து ஒரு வயரை சமமா மடிச்சு நான் லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன். அதே மாதிரி ரன்னிங் வயர் வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. எப்பவுமே ரன்னிங் வயர் ரைட் சைடு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம மடிச்ச வயரை ரன்னிங் வயர்ல அளந்துட்டு ஒரு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க. சைடுல நம்ம பேஸ்க்கு வந்து சைடுல ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு இப்போ நார்மல் நாட் நம்ம போடுவோம். எப்பவுமே எப்படி நார்மல் நாட் போடுவோமோ சேம் அதே மாதிரி தான். ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடு வயர் மேல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லூப் மாதிரி கிரியேட் ஆயிருக்குல, அத அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்க வயரை கீழ ரஃப் சர்ஃபேஸ் தெரியும், அதை எடுத்து ரைட் சைடு இருக்க வயர் மேல போடணும். அதுக்கு அப்புறமா சைடுல போற வயரை அந்த லூப் உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நார்மல் நாட் போட தெரியல அப்படினா நம்ம ஏற்கனவே சேனல்ல வந்து எப்படி நார்மல் நாட் போடுறதுன்னு போட்டுருக்கோம். சேனல்ல ஏற்கனவே இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுருக்கேன். சேம் இதே மாதிரி இப்போ ரைட் சைடு ரன்னிங் வயர் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நாட் போட்டதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சமமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மடிச்சிட்டு. அதே மாதிரி சைடுல நம்ம விட்டோம் இல்லையா ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியா, அதே மாதிரி அதே சேம் அளவு இருக்கான்ட்டு அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சைடுல போற வயரையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த 16 வயர் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு வயரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க மறக்காம பண்ணீங்க அப்படினா தான் உங்களுக்கு கூட வந்து மேலே கீழ வயர் பத்தாம வர பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும்.
கரெக்டாக அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க. வயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சமமாக ஆகிற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சமமானதுக்கப்புறமா அடுத்த வயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். சேம் அதே மாதிரி சைட்லேயுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ரன்னிங் வயர் இருக்குது. ஒரு வயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து மிச்சம் இருக்க 15 வயருமே ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு வயராக ஜாயின் பண்ணலாம். இப்போ 2வது வயர் எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரியே ரன்னிங் வயரை மடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயரை அது மேலே மாட்டுங்க. அதுக்கப்புறமா கீழே போகிற வயரை அது மேலே போட்டுட்டு சைடில் போகிற வயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போட்டதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் வழக்கம் போல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வயர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரியே எல்லா வயரையுமே ஜாயின் பண்ணணும். நான் பிகினர்ஸ்க்காக ஒரு 4 நாட் மட்டும் அப்படியே போட்டு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூட போட தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 நாட் வந்து போட்டிருக்கேன். 4 வயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், 16 வயருமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைடில் போகிற வயரை அளந்து கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா சேம் 2 வயரையும் அளந்துக்கோங்க. சைடில் போகிற வயரை அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி அளந்துட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பேஸில் அடிபாகம் போடுறதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி சைடில் போகிற வயரை அளந்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் போகிற அந்த வயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் நம்ம எப்படி நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான். ரன்னிங் வயரை மடிச்சிட்டு நம்ம மேலே போகிற வயரை அது மேலே சுற்றிட்டு அப்புறமா சைடில் போகிற வயரை எடுத்து லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சேனலில் வந்துட்டு 1 ரோல் பேஸ்கெட் வந்து பிகினர்ஸ்க்காக கிளியராக டுட்டோரியல் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி போடுறது எல்லாமே அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி இப்போ ரன்னிங் வயர் வச்சு 2வது லைன் வந்து போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நல்லா இழுத்து டைட்டாக போட்டிங்க அப்படின்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாட்டுமே நல்லா டைட்டாக போடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டிருக்கும்போது உங்களுக்கு லூஸ் ஆகும். அதையுமே டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த 2வது லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் வந்து முடிச்சாச்சு. இப்போ சேம் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எப்படி அளந்து கட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனை அளந்து 2வது லைனோட வயரை கட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் வயர் வந்து கட் பண்ணணும்.
இந்த மாதிரி வயர் சுருட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே தூக்கிட்டு சுற்றினோம் அப்படின்னா அந்த சிக்கெல்லாம் சரியாயிடும். இப்போ 2 லைன் போட்டிருக்கோம் பேஸில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. எந்த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியறதுக்காக. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேஸ் வந்து மேலேயும் கீழேயும் நம்ம வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்காக 2 சைடும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனுக்கு மேலே மொத்தம் வந்து 4 லைன் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டேன். இந்த முடிச்சுக்கு மேலே 4 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 3 லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து மொத்தம் 8 லைன்ஸ் வந்து பேஸ் வந்து போடணும். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே 4 லைனு, கீழே 3 லைன். இப்போ 4 லைன் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பிட்டு இப்போ வந்து மேலே 3 லைன் போட போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் இருக்க வயர் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி கீழே போட்டோமோ அந்த 4 லைன்ஸும் சேம் அதே மாதிரி தான். ரன்னிங் வயர் சைடில் போகிற வயரை அளந்துட்டு ரன்னிங் வயரை மடிச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். சேம் இதே மாதிரியே இந்த 3 லைனையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே பேஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் பேஸ் போட்டுட்டேன். மொத்தம் 8 லைன்ஸ் போட்டிருக்கோம். நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த நாட் போட்டிருக்கோம். இதை வந்து இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, எடுத்து விட்டுடலாம். மேலே 4 லைன், கீழே 3 லைன், மொத்தம் 8 லைன் போட்டுக்கோங்க. முடிச்சு இல்லாமல் முடிச்சோடு சேர்த்து 8 லைன் வரும். பேஸ் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் குச்சி சொருகிக்கலாம். அப்படி இல்லைனா வயர் இருந்துச்சுன்னா வயருமே சொருகிக்கலாம். பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சாண்டல் கலர் ஒயர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் கூட போட்டுட்டு மிச்சம் இருந்த ஒயரில் இருந்ததை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோலில் இருந்து கூட எடுத்துக்கலாம். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரோல் வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 ரோலுக்கும் கம்மியாக தான் நமக்கு வந்து ஒயர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து மேலே வளர்க்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம 16 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம 4 நாளாக பிரிக்க போகிறோம். ஸோ 4 நாட்டாக பிரித்து இந்த சாண்டல் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் 4 நாளாக பிரித்து போடும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுதான் 16x8 பேட்டர்னில் நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ 4 ஒயராக பிரித்து போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இப்போ சாண்டல் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு இப்போ ரன்னிங் ஒயரு. சாண்டல் கலர் ஒயரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் போகிற ஒயர் மேலே போகிற ஒயரை அளந்துக்கோங்க. கரெக்டாக அளந்துட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ சேம் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு வந்து சாண்டல் கலர் ஒயர், அதை வந்து மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை மேலே போட்டு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சாண்டல் ஒயரை மேலே போட்டுட்டு அந்த க்ரீன் ஒயரை எடுத்து அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சேம் இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நம்ம சைடில் அளந்து விட்டோம் இல்லையா, அந்த இதுவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து போட ஆரம்பிங்க. இப்போ 2வது நாட் போடுறோம். அதே மாதிரி 3 4. ஸோ 4 நம்ம பிரித்து போடுறதுனால 4 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வயரை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எந்த ஒயரில் வந்து முடியுதோ அந்த ஒயரோட அளந்து கட் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ 4 நாட் போட்டதுக்கப்புறமா இந்த ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 4வது நாட்டில் இருக்க ஒயரோட அளந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்தது எந்த லைனையுமே விடாமல், எந்த ஒயருமே விடாமல்
பக்கத்தில் இருக்க 4 நாட்டாக நம்ம பிரித்து போடணும். இப்போ 4 நாட் போட்டதுக்கப்புறமா இப்போ 5வது நாட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த 4 நாட் வந்து போடலாம். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். 4 நாளாக பிரித்து போட்டுட்டு வரணும். நான் இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சேம் இதே வந்து மெஷர்மெண்ட் வந்து 1.25 ரோவில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் அந்த கூடை போடுங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த சைஸை விட கொஞ்சம் பெரிய கூடை உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது சாண்டல் கலர் ஒயர் வந்து சுற்றிலும் ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 நாளாக பிரித்து சாண்டல் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. நம்ம மேலே ஃபுல்லாகவே கிராஸ் கட் மாடலில் தான் போட போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4ஆக பிரித்து 4 நாட் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. அதையும் பக்கத்தில் அடுத்த 4 பிரித்தோம் இல்லையா, அது 2த்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு அருங்கோண ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த 4 நாட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை இதே மாதிரி நாட் போட்டுடணும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு 4 நாட்டுக்கு அப்புறமா இருக்க ஒரு சாண்டல் ஒயரும் அடுத்து 4 நாட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த சாண்டல் ஒயரும் சேர்த்தும் ஒரு நாட் போடணும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வந்துடணும். இந்த நாட் போடும்போது கொஞ்சம் இழுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ வந்து கார்னரில் போடலாம். கார்னரில் சேம் அந்த 2 சாண்டல் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு. அடுத்து இந்த சைடில் இருக்க 2 சாண்டல் ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நாட் போட்டுட்டோம். ஃபுல்லாகவே நான் சுற்றிலும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேஸ் போட்டிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பு இது மாதிரி நம்ம 4 நாளாக பிரித்து ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 3வது ஸ்டெப்பு இந்த கேப்புக்கு இடையில் ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ வந்து 4th ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 4 ஒயர் இருக்குது. 4 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்து அது பக்கத்தில் இருக்க 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, அடுத்து இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து கிராஸாக போகுது பாருங்கள். இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 நாட் கிடச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும், இந்த அருங்கோண ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். ஃபஸ்ட்டு இதான் 4th ஸ்டெப்பு. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ அடுத்த 2வது இதில் வந்து நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, அது பக்கத்துலேயே இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு அது 2யுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 நாட் கிடைக்கும். அதாவது ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நாட் போடும்போது கொஞ்சம் நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கோங்க. லூஸ் ஆகிடும். போடுறதுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் இழுத்து நீங்கள் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த கூடை போடுறது ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது கூட ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே நான் போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இருக்க 4 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை ஒரு நாட் போடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, அப்புறமா அது 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாட். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த 3 நாட் வந்து நமக்கு
போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், சுற்றிலும் அதே மாதிரி போட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நாட்டெல்லாம் இழுத்து இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5th ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டிருக்கோம் இல்லையா, காட்டுறேன் பாருங்கள். அந்த சாண்டல் வயரையும் நம்ம ஃபஸ்ட்டு 2 வயர் பிரித்து போட்டோம் இல்லையா, அந்த நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கிராஸாக போகிற வயர்ஸ் எல்லாமே சேர்த்து நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு சைடில் இருக்க ஃபஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க 3 நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடு 3 நாட் போட்டுக்கலாம். இந்த 3 நாட்டு போட்டோம் இல்லையா 4வது ஸ்டெப்பில், அதிலேருந்து பிரிகிற வயரை கிராஸாக போகிற வயரெல்லாம் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 3 நாட் போட்டிருக்கேன், இந்த பக்கம் 3 நாட் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே இது 2ஐயும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு சாண்டல் ஒரே கலர் நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முக்கோண ஷேப் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நமக்கு சென்டரில் ஒரு நார்மல் நாட் ஒரே கலர் நாட்டு கிடைக்கும். அதே மாதிரி நடுவில் 2 மிக்சட் நாட் வந்திருக்கும். இப்போ அதே மாதிரியே பக்கத்துலேயும் போடணும். இப்போ பாருங்கள், இதோ போகுது பார்த்திங்களா, அந்த சாண்டல் வயர் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சாண்டல் வயர், அதாவது 3 வயர் 3 நாட் நம்ம போட்டிருந்தோம். அந்த 3 நாட்லேருந்து பெரிய வயர்ஸ்லேருந்து கிராஸாக போகிற வயரெல்லாம் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த சாண்டல் வயர் எடுத்துக்கோங்க, மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 வயரை சேர்த்து ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அந்த க்ரீன் வயர் எடுத்துக்கலாம். ஈஸியாக நீங்கள் பார்த்தாலே அப்படியே போட்டுருவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்கள் இதை பார்த்து அப்படியே போட்டுடலாம். சேம் அதே மாதிரியே தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஷேப் முக்கோண ஷேப் ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான் இது. இப்போ 3 நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 3 நாட் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 3 நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மேலே இருக்க ஒரே கலர் நாட் சாண்டல் நாட் வரும். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணுன்னா உங்களுக்கு 8 நாட் நம்ம போடுவோம். மொத்தம் லெஃப்ட் சைடு 4 ரைட் சைடு 4 சேர்த்து 8 நாட் போடுவோம். இந்த பேட்டர்னே 16 × 8 அந்த பேட்டர்னில் தான் போட்டிருக்கோம். 16 வயர் நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே இப்போ கிராஸ் கட் மாடலில் போடும்போது ரைட் சைடு 4 வயர் லெஃப்ட் சைடு 4 வயர் சேர்த்தோன்னா நமக்கு 8 நாட் கிடைக்கும். அதுதான் நம்ம 16 × 8 அப்படின்னு பேட்டர்ன் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நான் 2வதும் போட்டுட்டேன். இப்போ அடுத்து 3வது நாட். இதுக்கு அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த சாண்டல் வயர்லேருந்து பிரிகிற வயரை தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ 3வதாக பாருங்கள், 2வது ட்ரையாங்கிள் ஷேப் முடிஞ்சதில்ல, அதிலேருந்து சாண்டல் வயர் எடுத்துகிட்டு இப்போ 3வது அந்த 3 நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதிலேருந்து பிரிகிற வயரை நம்ம அப்படியே கிராஸாக போட்டுகிட்டே வரணும். கிராஸாக இருக்கிற வயர்ஸ்லாம் ஜாயின் பண்ணோன்னா ஒரு நாட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 2 ட்ரையாங்கிள் ஷேப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். நான் 3 போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் சுற்றிலும் அதே மாதிரியே போட்டு வந்திருக்கேன். 4ஆக பிரித்த வயர்லேருந்து நம்ம ஒரு 3 நாட் கிடச்சிது. அந்த 3 நாட்டிலேருந்து பிரிகிற வயரில் நம்ம பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, உங்களுக்கு இதுதான் பார்டர். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துடும். 5வது ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ 6வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கிராஸாக போகிற வயர்ஸ் எல்லாமே அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ஒரே பக்கமாக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு போடலாம். இதுக்கப்புறமா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் கிராஸாக போகிற வயர்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுகிட்டே வரணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2 முக்கோண ஷேப்புக்கு நடுவில் இருக்க கிராஸாக போகிற வயர்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இப்போ 2வது நாட் போட்டிருக்கேன். அடுத்து 3வது நாட்டு.
இப்போ வந்து நமக்கு வந்து 4 நாட் கிடைக்கும். சென்டரில் வந்து 4 பூ வந்து ஒரே கலரில் க்ரீன் கலரில் கிடைக்கும். அதை சுற்றிலும் ஒரு பார்டர் மாதிரி நமக்கு அதுவுமே க்ரியேட் ஆகும். டைமண்ட் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் சைட் போகிற வயரை லெஃப்ட் சைட் போடுங்க, ரைட் சைட் போகிற வயரை ரைட் சைட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரைட் சைட் போட்டுட்டு அடுத்து லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ரன்னிங் ஒயர் கூடையை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் 4 நாட்டம் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு ஃப்ளவர் மாடல் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா இது மேலே சுற்றி போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு டைமண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரியே பக்கத்தில் இருக்கிறத போடலாம். அடுத்த டைமண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கமும் க்ராஸாக போகிற வயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு போடுறேன் பாருங்கள். அதாவது க்ராஸாக போகிற வயர் எல்லாமே சேர்த்து நீங்கள் அப்படியே போட்டு வரலாம். இல்லைனா ஒவ்வொரு டைமண்டாகவும் நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த கூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு இந்த கூடை. இப்போ லெஃப்ட் சைடு போட்டுவிட்டேன், அடுத்த ரைட் சைடு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே 1 ரோல் கூடைங்க, 2 ரோல் கூடைங்க எல்லாமே போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் தரேன். இப்போ பாருங்கள், 2 டைமண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 2வது லைனுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நம்ம அப்படியே சுற்றிலும் ஒவ்வொரு டைமண்டாக மேக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அந்த சைட்லேயுமே அதே மாதிரி தான் சேம் க்ராஸாக போகிற வயர்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுகிட்டே வரணும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரன்னிங் வயரும் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஒரு டைமண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த டைமண்ட் அப்படியே பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து எந்த வந்து டவுட்டுமே வராது, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் அந்த கார்னர்லேயுமே எப்படி போடுறேன்றதையுமே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுவுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தம் எத்தனை டைமண்ட் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 போட்டாச்சு. இதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் சுற்றிலும் போட்டுட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி இப்போ 3வது டைமண்டும் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரே ஒரு இடம் வந்து உங்களுக்கு விட்டு வச்சுருக்கேன். இன்னுமே நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பிகினர்ஸ்க்காக தான் நான் திருப்பியுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வராது, எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே போட்டுகிட்டே வந்துடுவீங்க. அதுக்காக தான். உங்களுக்கு ஏற்கனவே கூட போட தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம்.
2 முக்கோண ஷேப்புக்கும் நடுவில் க்ராஸாக போகிற ஒயர்லேருந்து நம்ம வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு 4 நாட் கிடைக்கும். அது சுற்றிலும் ஒரு பார்டர் மாதிரி நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே வளர்த்து கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுலேருந்தே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். இது வந்து நீங்கள் ஈஸியாக போடுறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் க்ராஸாக போகிற வயர், அதாவது இந்த கார்னர்லேருந்தே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே கூட சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரன்னிங் ஒயரில் மாதிரி ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து கிராஸ் கட் மெத்தடில் வந்து கூட போட்டிருக்கேன், ஏற்கனவே 2 ரோலில் போட்டிருக்கேன். டாட்ஸ் மாடலும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் வந்து போடலாம். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எத்தனை டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்னர்லேருந்து எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. நான் வந்து 6 டைமண்ட் மட்டும் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வயர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில வயர் வந்து இந்த 6 அடி நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 டைமண்ட் கிடைக்கும். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்க வயருக்கு வந்து எனக்கு 6 டைமண்ட் தான் கிடச்சிது. ஸோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சொருகி விட போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கும் அதிகமாக வயர் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சொருக ஆரம்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு எல்லா வயர்ஸுமே சொருகிட்டு கடைசியாக எப்படி சொருகிறதுன்னு ஒரே ஒரு வயர் வச்சு நான் சொருகி காட்டுறேன். உங்களுக்கு எல்லா வயரையும் வச்சு நான் சொருகி காட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இப்போ பாருங்கள், நான் எல்லா வயர்ஸுமே சொருகிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணியும் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த 4 இதை மட்டும் நம்ம சொருக போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சாண்டல் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ஒரே கலரில் சாண்டல் ஒயர், அதை வந்து ஃபஸ்ட்டு சொருகிக்கோங்க. லெஃப்ட் சைடு போகிற வயரை லெஃப்ட் சைடும், ரைட் சைடு போகிற வயரை ரைட் சைடும் க்ராஸாக சொருகிக்கணும். நம்ம போட்டிருக்க நாட்டுக்கு அடுத்த நாட் நான் பாருங்கள் பக்கத்து நாட்டிலே தான் போடுறேன், சொருகிறேன். இதே மாதிரி இப்படியே சொருகிக்கோங்க. எல்லா வயசுமே சொருகி விட்டுலாம். நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை வயரு. இந்த அளவுக்கு இருக்கும்போது ஃபுல்லாத்தையுமே சொருகி விட்டிங்க அப்படின்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சாண்டல் ஒயர் சொருகினதுக்கு அப்புறமா மிச்ச வயரை வந்து சொருகினீங்க அப்படின்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். பக்கத்தில் அப்படியே சொருகிக்கிட்டே போங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி க்ராஸாக போகிற வயர்ஸை நீங்கள் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சொருக முடியல அப்படின்னா, ரொம்ப சின்னதாக இருக்குது வயர் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வயரை வந்து எண்டில் வந்து லைட்டாக க்ராஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா சொருகினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அடுத்து எக்ஸஸாக இருக்கிறதுமே கட் பண்ணி விட்டுடலாம். இது சின்ன கூடை அப்படின்றதுனால இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. சின்ன பேஸ்கெட், சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுத்து விட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கடைக்குமே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ அடுத்த கைப்பிடி எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். நம்ம இன்றைக்கி 3 வயரில் கைப்பிடி போட போகிறோம். இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூடையே இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலில் 1 2 3 அப்புறமா 4 4.5 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 4 அடியில்
3 ஒயர் கட் பண்ணிக்கலாம். நான் உள் ஒயர் வந்து இதுக்கு வைக்கல, சின்ன கூடை அப்படின்றதுனால 3 ஒயரில் போட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 4 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஒயரில் தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். ஒரு ஒயர் அளந்துட்டு சேம் அடுத்த 2 ஒயரையுமே அந்த ஒயரை வச்சு அளந்துக்கலாம். இப்போ வாங்க கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் ஏற்கனவே 3 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 ஒயரில் கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன், பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 ஒயரையுமே உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. சமமாக மடிச்சிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு 3 ஒயர், ரைட் சைடு 3 ஒயர் இருக்குது. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர். இப்போ வந்து ரைட் சைடு ஒரு ஒயர் மேலே இருக்கிறதுனால இப்போ ரைட் சைடு இருக்க ஒயரை கீழே வச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒயர் வந்து ரைட் சைடு வச்சுருக்க ஒயருக்கு மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஒரு ஒயர் இருக்கா, அந்த ரைட் சைடு ஒயரை மேலே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில், அதாவது ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர், அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை சேம் அதே மாதிரி கொண்டு வாங்க. நம்ம வந்து மேலேருந்து கொண்டு வந்தோம் ரைட் சைடில். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை கீழேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 2 பக்கமும் ரைட் சைடு 3 ஒயரு, லெஃப்ட் சைடு 3 ஒயர், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த மேலே இருக்க ஒயரை அப்படியே கீழே கொண்டு வந்து ரைட் சைடு இருக்க ஒயர் மேலே விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ஒரு ஒயர் மேலே வச்சு அதுக்கப்புறமா கீழே வச்சு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து புரியாமல் கூட இருக்கலாம், பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சேம் அதுக்காக தான் நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சு காட்டிகிட்ருக்கேன். அடுத்து லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு மாற்றி நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது. அந்த ஒரு ஒயரை வந்து உள்ளே கீழே வச்சு ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறமா கீழே எடுத்துகிட்டு போய் பிடிச்சிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் வந்து நான் பாருங்கள், லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடு இருக்க ஒயர் மேலே விட்டு அப்படி அப்புறமா லெஃப்ட் சைடு வந்து கையில் வச்சு பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். ஒவ்வொரு நாட்டும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சின்ன லஞ்ச் பேஸ்கெட் அப்படின்றதுனால 3 ஒயரில் மட்டும் நான் வந்து கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்கள் இதிலையே வந்து உள் ஒயர் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கனமாக இருக்கும் கைப்பிடி. அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டுக்கு வந்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நீங்கள் போடலாம். அதாவது ஆப்போசிட் சைடில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் கைப்பிடி நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கைப்பிடி வந்து போட்டுக்கோங்க. இதே அளவு எடுத்து கூட போட்டுக்கலாம். நம்ம சேனலில் மினி பேஸ்கெட் எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்காக ஃபுல் கம்ப்ளீட் டுட்டோரியல் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ரோலில் கிராஸ்கட் கூட போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே கிராஸ்கட்டில் போட்டிருந்த கூட இருக்குது. அதே மாதிரி டாட்ஸ் மாடல் கிராஸ்கட் கூடையும் இருக்குது. பொட்டு புளியங்காய் கூட சொல்லுவாங்களே, அந்த கூடையுமே போட்டிருக்கோம். ஸ்டார் கூடையும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபீஸ் அப்புறம் கிச்சன் டிப்ஸ், ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இருக்குது நம்ம சேனலில். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்நாக் ரெசிபீஸ்னு நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பாயிலிங் பாட் ரெசிபீஸ்னு நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், அதில் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 3 ஒயர் ஹேண்டில் போட்டுகிட்டே இருக்கேன். அப்படியே வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி சொருகிறது, அது கட்டுறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து சொருகியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உங்களுக்கு வந்து கைப்பிடி வந்து எப்படி உள்ளே சொருகணும், அதே மாதிரி எப்படி கட்டணுன்ற வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். அதனால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் அதே ஒயரை வச்சு எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த 3 ஒயர் சைடில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 3 ஒயர் போகுது இல்லையா, அதில் கொஞ்சம் பெரிய ஒயராக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே உள்ளே விட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க.
நம்ம தனியாக இதுக்குன்னு தனியாக ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்து கட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ஒயரே வச்சு நம்ம கட்டிக்கலாம். ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த சைடுக்கு வந்து ஒரு அடியில் ஒயர் வந்து சாண்டில் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிக்கலாம். ஒவ்வொரு ஒயரையுமே நம்ம சேர்த்து கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி. கட்டி முடித்ததுக்கப்புறமா உள்ளே ஒரு 4-5 பூக்கிட்ட ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே சொருகி விட்டுருங்க. இப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு கட்டிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சொருகி விட்டுட்டு அடுத்த சைடும் கட்டிட்டு உங்கள் ஃபினிஷிங் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் அந்த ஒயர்ஸ் எல்லாமே சொருகி முடிச்சுட்டு கட்டிட்டேன். சைட்லேயுமே கட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஸ்மால் லஞ்ச் பாஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் போட்டு பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.